VR மீடியா தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். திருச்சியை திணறடித்த சிறுத்தைகள் 2026 காங்கிரஸை விட அதிக சீட்டுகள் கேட்கும் சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருச்சியிலே நடைபெற்றது. ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களமும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணியாக இந்த பேரணியானது நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அணிதிரண்டு நின்று இந்த பேரணியினை வெகு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கோட்டு சூட்டோடு வந்து இந்த தேசத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இந்த பேரணியினை நடத்தி முடித்திருக்கிறார்கள். மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தாலும் கூட இந்த இந்திய அரசியல் களத்திற்கும் குறிப்பாக தமிழக அரசியல் களத்திற்கு இந்த பேரணி ஒரு மிகப்பெரிய செய்தியினை கொடுத்திருக்கின்றது. தமிழக அளவிலே திமுக அதிமுகவிற்கு அடுத்து மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மிகப்பெரிய தொண்டர் பலத்தினை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் உள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த பேரணியானது தமிழக அரசியல் களத்திற்கு உணர்த்தி இருக்கின்றது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய தேசம் காப்போம் பேரணியாகட்டும் அல்லது தேசம் காப்போம் மாநாடாகட்டும் அல்லது இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த மதச்சார்பின்மை காப்போம் மாநாடு உள்ளிட்ட அனைத்தும் இந்த தமிழக அரசியல் களத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரே செய்தி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரை திமுகவிற்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அதிகப்படியான சீட்டுகள் பெறக்கூடிய கட்சியாக தேசிய கட்சியான காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 10 தொகுதிகளும், 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 சட்டமன்ற தொகுதிகளும், அதே மாதிரியாக 2024 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் என திராவிட முன்னேற்ற கழகமானது காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த அளவிற்கான தொகுதிகள் வழங்கப்படவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி என்பதை நிரூபித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸிற்கு இணையாகவோ அல்லது காங்கிரஸை விட கூடுதலான சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பெரும்பாடுபடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களின் இந்த கோரிக்கையையும் இந்த எதிர்பார்ப்பையும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றுகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.